நேர் நேர்களே, இதுதான் அயோத்தியாவில் இருக்கிற ராம் கோயில். இது மன்னிக்கணும், இது ஹனுமான் கோவில். இங்கே வந்து அயோத்தியாவுக்கு வந்தால் இந்த ஹனுமான் கோவிலும் ராம் கோவிலும் சரையு நதியும் தான் பார்க்கணும்பாங்க. இப்போ நம்ம சரையு நதியை பார்த்துட்டோம். அடுத்து ஹனுமான் மந்திர், அதாவது ஹனுமார் கோயில். அந்த ஹனுமார் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். உள்ள அநேகமாக ஹனுமார் கோயிலுக்கு பார்க்க எடுக்கிறதுக்கு வீடியோ அலௌடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்ப்போம் வாங்க. இந்த ஹனுமார் கோவில் தான் இப்போ நமக்கு இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கோவில். இந்த ஹனுமார் கோவிலில் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், ஹனுமார் கோவில் எப்படி இருக்குங்கிறது. இதெல்லாம் கிடைச்சது அதிகாலை நேரம் என்பதால் 7 மணிங்கிறதுனால யாரும் வர முடியல. ஸோ நாம் இப்போது ஒவ்வொரு தடையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், ஹனுமார் கோவிலை பாருங்கள். ஹனுமார் கோவில் பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இதுதான் ஹனுமார் கோவில். இங்கும் என்னுடைய நண்பர்கள் அலாவலாவிட்டு இருக்காங்க. பாருங்கள், ஹனுமார் கோவில் முன்பு நான் நிற்கின்றேன். ஹனுமார் கோவில் தான் பெரிய விஷயம். காலை பாருங்கள். நேயர்களே, இப்போ நாம் ஹனுமார் மந்திருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஹனுமார் மந்திர் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் இங்கே எல்லாருமே வாங்கலைன்னா அடிச்சே கொண்டு போடுவாங்க போல இருக்கு. அதனால் இதை வாங்க அதை வாங்குங்கிறாங்க. நமக்கு தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹனுமான் மந்திர் அப்படிங்கிறது பெரிய அற்புதமான விஷயம்தான். தான் நம்ம ஏறி போகணும். நம்ம ஏறி போகணும். பாருங்க, கோவில் இந்த கோவில்ல தான் நம்ம ஏறி போறோம். இந்த கோவில்ல தான் நாம ஏறி போறோம். பார்ப்போம் வாங்க. இது பின்னாடி இருக்கிறது. வாங்க வாங்க போவோம், கோயிலுக்குள்ள போவோம். ஹனுமான் மந்திர், हनुमान मंदिर सभी श्रद्धालुओं से अनुरोध हो कि लाइन में रहें, जिसका मुट्ठी न करें और अपने मोबाइल पर सुरक्षित रखें। भीड़ में चोट तकलीफ न रही, कोई भी समस्या हो तो तुरंत पुलिस या स्वास्थ्य सेवा को सूचित करें। हनुमान मंदिर காலையிலே போறதுனால கூட்டம் இல்லைன்னு எல்லாரும் இங்க சொல்றாங்க.
அதனால் நாம் இங்கே கூட்டம் இல்லாத இடத்துக்கு வந்திருக்கோம். இதுவே ஒரு மிகப்பெரிய இதுக்காகத்தான் போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிகவும் எப்படி இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் கட்டியிருக்காங்க. கோயிலுக்குன்னா தான் ஏகப்பட்ட செலவு செய்கிறாங்க இந்த உத்தரப்பிரதேச அரசு. ஆனால் முன்னாடி வர்றப்பெல்லாம் இப்படி எல்லாம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் பார்ப்போம், பார்த்துட்டு நாம் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிகவும் அற்புதமான ஒரு நிலைமை. இதுல ஏறி வந்ததே நமக்கெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. ஹனுமான் மந்திர், ஹனுமான் கோவிலுக்குள்ள இப்போ நாம் போகிறோம். இந்த அயோத்தியாவில் இருக்கிறதுல ஹனுமான் மந்திர், ராம் மந்திர் என்று சொல்லப்படக்கூடிய ஹனுமார் கோவில், ராம் கோவில், இதுதான் மிகப்பெரிய. அடுத்து சரையு நதி. இந்த மூணையும் பார்க்க போகிறோம். சுறா கதம்பம் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது. ஹனுமார் 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 கோவில். இதுதான் ஹனுமாருடைய கோவில். வாருங்கள் போவோம். மிகவும் அற்புதமான இடங்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு முதல் அனுபவம். இந்த முதல் அனுபவம் தான் நமக்கு மிகப்பெரிய அனுபவம். வாருங்கள் போவோம். சாதுக்கள் எல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. இந்த சாதுக்கள் உட்கார்ந்துருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயம். வாங்க போயிட்டு ஒரு பிரசாத் நண்பர்களே, இப்போ நாமளும் பிரசாத் கொடுக்குறோம். பிரசாத் வாங்கி பாவிங்க. ஹோலிங்கிறதுனால நம்ம மேலே கொட்டிட்டாங்க. நண்பர்களே, ஹோலிங்கிறதுனால இன்னைக்கு ஹோலி பண்டிகை வேற. இந்த ஹோலி பண்டிகையில் வந்து நம்மளும் மாட்டிக்கிட்டோம். இதுதான் ஹனுமான் மந்திருடைய கோபுர தரிசனம். கோபுர தரிசனத்தை நல்லா பார்க்கலாம். இப்போ நாம் வெளியே போகிறோம். நன்றி நேயர்களே.